ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சிறுவாபுரி நாளைக்கு போக போகிறேன் அப்படின்ட்டு. அதே சொன்ன மாதிரியே வந்துட்டேன். நான் காலையிலே வந்துட்டேன். பார்த்தா எதிர்பார்க்காத அளவுக்கு கியூ. அதுக்கு முன்னாடி வாரம் வந்திருந்தேன், மழைனால நிறைய பேர் வரல போல். ஆனால் இன்றைக்கி மழையே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. எப்படா கடந்து போக போகிறோன்னு தெரில. ஈவன் ஐம்பது ரூபா டோக்கனில் தான் போயிட்டுருக்கேன். அதிலே இவ்வளோ கூட்டம் இருக்குது. பொறுமையாக போகுது. நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம், அது ஃப்ரீ டோக்கன்லேயே வந்துருங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இது 50 ரூபா டோக்கனா ஆமா டோக்கனானே தெரில. அவ்வளோ ஆமாம் மாரி நான் போகுது பாருங்க. இவெல்லாம் 50 ரூபா டோக்கனில் ஆயுசு முடிஞ்சு உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்கான் போல. இதுதான் சாட்சி நான் 50 ரூபா டோக்கனில் வரேன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா எல்லா லைனுமே சேமாக தாங்க மூவ் ஆகுது, பொறுமையாக மூவ் ஆகுது. ஈவன் ஃப்ரீ டோக்கன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. நடந்துக்கிட்டே இருக்காங்க, நிற்க வைக்க மாட்டாங்க போல், நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் 50 ரூபா டோக்கன் மட்டும்தான் ஃபோனை பார்த்துட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க மாதிரி இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஜனம் பாருங்கள். என்னால் நடக்கவே முடியல. இன்றைக்கி கால் வழியே வந்துருச்சு. அந்தளவுக்கு கூட்டம் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னென்னா, சீக்கிரமாக வீட்டிலேருந்து காலையில் விடியற் காலையில் 3 மணிக்கே கிளம்புங்க. கோவிலுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 5 மணிக்கெலாம் வந்துடுவீங்க. டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு போயிடலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. புது தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.